ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரெசிபி பார்க்க போகிறோம். மெயினாக முட்டை தோசை. எல்லோரும் முட்டை தோசை செய்வீங்க. ஆனால் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு தோசை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக உள்ளதை தான் ரெடி பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் முட்டை தோசைக்கு. நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் வெளியிலலாம் அவங்க ஜஸ்ட்டு முட்டை மட்டும் போட்டு பொடி தூவி கொடுத்துருவாங்க, மிளகு ஜீரக பொடி. நம்ம வீட்டிலேயே செய்யும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கேரட்டு, கேப்சிகம், வேக வச்ச பொட்டேட்டோ, பட்டாணி வேக வச்சு எடுத்தது இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கணும். பீட்ரூட் போடலாம், துருவி போடலாம். எந்தெந்த காயெல்லாம் பச்சையாக சாப்பிட்றதுக்கு முடியுமோ அது எல்லாமே ஆட் பண்ணலாம். ஒரு வெஜிடபிள்ஸ், காய்கறியும் ப்ரோட்டீன் முட்டையும் சேர்ந்து நமக்கு கார்போஹைட்ரேட் தோசை எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக கிடச்சிரும். ஒரு தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் செய்யலை. நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். கம்மியானா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா கூட நான் சேர்க்கலை, காரம் அதிகமாக இருக்கும்ன்ட்டு. வெங்காயம் உரிக்கும் போது இது மெயினாக பிகினர்ஸ்க்காக தான், புதுசாக சமைக்க செய்கிறவங்களுக்காக. இதை பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணும்போது இது மாதிரி கருப்பாக இருக்கும். இது என்னவோ அப்படின்ட்டு சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு ஃபங்கஸ் தான். இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம நல்லா கழுவினோம்னாலே போயிடும். மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் வீட்டில் சமைக்கும்போது க்ளீன் பண்ணி கழுவி தான் செய்வோம். ஒவ்வொருத்தர் அவசரத்தில் ஜஸ்ட் அப்படியே தோலை மேலாக உரிச்சிட்டு அப்படியே சமைக்கிற விஷயங்கள் நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். அது மாதிரி செய்யக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இது நமக்கு உடனே இன்ஃபெக்ஷன் ஆகும். ஃபுட் பாய்சன் வரதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அது ஃபங்கஸ்ஸு, கருப்பாக இருக்கிறது. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா போயிடும். அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக எடுத்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம முட்டையில் சேர்க்க போகிறோம். நான் இப்போ செய்கிறது ஒரு தோசைக்கு உள்ள அளவு. ஒருத்தருக்கு இது தாராளமாக போதும். பெரியவங்களுக்கு நல்ல பெரிய தோசையாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம், கிண்ணம். அதில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக டேரெக்டாக தோசையை ஊற்றிட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றி பொடி தூவி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக வீட்டில் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம மற்றதையும் நறுக்கி எடுத்து வச்சு செஞ்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. வெறும் முட்டை தோசையாக சாப்பிடாம ஆனியன்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தோட நியூட்ரியன்ஸும் தெரியும். ஆனியன்லாம் நம்ம தினைக்குமே சாப்பிடணும். அளவாக சாப்பிட்டோம்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, உளைச்சல், உடம்பு தானாகவே ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அப்புறம் கேன்சருக்கு உள்ளது எல்லாமே குறையும்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு வெங்காயத்தில் இருக்குது. அதை அளவாக சாப்பிட்ணும். கொஞ்சம் முட்டையில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும் வெங்காயம். பச்சையாக சாப்பிட்ற அந்த வாடை இருக்காது. மோஸ்ட்லி நம்ம சாப்பிடும்போது இந்த சாப்பாட்டில் இந்த சத்து இருக்குது, இந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டோம்னாலே, நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதுன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டாலே 90% 80 to 90% நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் தாராளமாக. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணுறேன். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கலை. மிளகு ஜீரக பொடி அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். அந்த பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் ஆட் பண்ணி செய்கிறது ஒரு தோசைக்கு மட்டும்தான். இதில் மற்ற காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கார்ன், வேக வச்ச கார்னு, நமக்கு என்ன பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். அடுத்து தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு அதில் இந்த முட்டை உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுருந்த முட்டை அப்படியே அதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். மாவு ஊற்றின உடனே நாம் கொஞ்சம் முட்டையை ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் தோசை மாவு வெந்துருச்சுன்னா இது தனியாக நிற்கும், மிங்கிள் ஆகாது தோசையோட. நான் இப்படி செய்வேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு. முட்டை தோசை வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போ இத நம்ம முட்டைய போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் குக்கிங் ஆயில் என்னவோ அத ஓரத்தில எண்ணெய் விட்டுட்டு இட்லி பொடி கொஞ்சம் தூவிக்கலாம். இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம். தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரம் அவ்வளவா சேர்க்கல. இட்லி பொடியில வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். இந்த இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்லாம் என்னோட சேனலில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க. அதே மாதிரி மிளகு ஜீரக பொடி நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீக்கெண்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லி அதெல்லாம் பாருங்கள். சேனலில் போய் பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா நல்லா வெந்துடும் தோசை. கொஞ்சம் அந்த முட்டையும் வந்து வேகணும். அப்படியே நடுப்புறலாம் கொல கொலன்னு இருக்கும்போதே எடுத்துட்டோம்னா, திருப்பி போடும்போது மேலெல்லாம் பட்டுரும், கல்லுலையும் பட்டுரும். சுற்றி வெளியிலலாம் தெரிச்சிரும் முட்டை. கொஞ்சம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா அழகா வந்துடும். இது நல்ல நமக்கு ரோஸ்ட் மாதிரி மாவை தோசை ஊற்றிட்டு அதுலேயும் ஊற்றலாம். ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மொத்தமாக தான் வரும் தோசை. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 தோசை 2 1/2 தோசைக்கு சமம். ஒருத்தருக்கு தாராளமாக இது 1 தோசை போதும் அப்படிங்கிறது என்னோட இது. இன்னும் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். நான் அதனால் 1 தோசை தான் ஊற்றினேன். இதுவே நல்லா வந்திருக்கு பாருங்க அழகா. இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆயில் கொஞ்சம் தானே நம்ம ஆட் பண்ணுறோம். அதோட தோசை மாவில் உளுந்தும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. நான் இதில் சேர்த்துக்க சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக போட்டது கதம்ப சட்னி. அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்து இன்னொரு ரெசிபி என்னென்னா கேழ்வரகு அடை. கேழ்வரகு அடை வந்து எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதே மாதிரி முட்டைக்கு என்னென்ன கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு, கேழ்வரகு மாவு ரெடிமேட் மாவு தான் நான் வச்சுருக்கேன். பாக்கெட் மாவு அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அதில் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு தேங்காய் கொஞ்சம் பல்லு பல்லாக நறுக்கிக்கிறேன் பெருசு பெருசாக. இதில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் முந்திரி, கேரட்டு, வேர்க்கடலை வேறு என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் சேர்க்கலை. எப்பவும் போல் பச்சை மிளகா சேர்க்கலை. பச்சை மிளகா வேணுன்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கேழ்வரகு மாவு இதில் சேர்க்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூனு சேர்த்துட்டு மீதி கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் கலந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டு அப்படியே ஊற்ற வேண்டியதான் அடை. இதில் வந்து நம்ம மெல்லிசா ஊற்ற முடியாது. மெல்லிசா ஊற்றினோம்னா கல்லுலேருந்து எடுக்க வராது. நான் செஞ்சு எடுத்த வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. நான் மொத்தமாக தான் கொஞ்சம் அடை மாதிரி தான் ஊற்றுவேன். இது என் பசங்களுக்கு இனிப்பாக செஞ்சால் தான் பிடிக்கும். நான் இது எனக்காக காரத்துக்கு பெரியவங்களுக்காக செய்கிறேன். காரம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்குவேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வாசனை நல்லாயிருக்கும். நமக்கு டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. நீங்கள் கேழ்வரகு அடை வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இனிப்புனா இதே மாதிரி கேழ்வரகு மாவு போட்டுட்டு அதில் வெல்லம், உப்பு, தேங்காய் இதே மாதிரி தேங்காய் போட்டுட்டு ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்து கொடுத்துருவோம் பசங்களுக்கு. இது வந்து காரம் இப்போ நான் செய்கிறது. காரம் மீன்ஸ் இனிப்பு இல்லை, காரம் எதுவும் நான் ஆட் பண்ணல. வேணுன்னா மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா சேர்க்கலாம். ஆனால் நான் எதுவும் சேர்க்கல. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம கலக்கி அடையாக ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அடை ஊற்றணும். இல்லைன்னா கருகிரும், வேகவும் வேகாது. அடை ஊற்றும் போதே அடிப்பக்கம் தோசைக்கல் பக்கம் இருக்கிற சைடு இருக்கிற மாவு வெந்திருக்கும். ஆனால் மேல் பக்கம் அப்படியே மாவாகவே வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதுக்கு நம்ம அந்த இடத்துல எண்ணெயை தடவி விட்டோம்னா நல்லா ஃபுல்லாக வெந்த மாதிரி ஒரு கலர் வந்துடும். நமக்கு வெந்தும் இருக்கும். கேழ்வரகு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து மாவாக இப்படி இது மாதிரி எடுத்துக்கக்கூடாது. நல்ல வெயிட் கெயின் ஆகும். கேழ்வரகு வந்து வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து பேஷண்ட் வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துக்கலாம். இதனால சுகர் குறையாது. கேழ்வரகுனால சுகர் குறையாது. ஆனால் கூழாக செஞ்சு சாப்பிடும்போது தான் குறையும். இதில் வந்து நமக்கு கால்சியமும் அயனும் அதிகம். கேழ்வரகுல கால்சியம், அயன் ரொம்ப ரொம்ப அதிகம். இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் வயிறு புண்ணாக இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே மாத்திரை எடுத்துகிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா செரிமான கோளாறு கொடுக்கும்.
கால்சியமும் ரொம்ப அதிகம். எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதான் கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி செய்கிறது எல்லாமே நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் நான் போடுறேன். வேறு எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் போடலை. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எப்பொழுதுமே. தேங்க் யூ.